அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 29 ஏப்ரல் மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நாடெங்கிலும் இருந்து வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியானது GL மஹிந்தவை விசாரிக்க வேண்டும், ராஜபக்ஷவே உதயங்க வீரத்துங்கவை மறைத்து வைத்துள்ளார் என்கிறது ஐதேக என்ற தலைப்பில் அதன் பிரதான செய்தி பிரசுரமாகியுள்ளது. சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் வலைவீசி தேடும் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரத்துங்கவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே மறைத்து வைத்துள்ளார். அவரது தாய்லாந்து விஜயத்தின் போது குறித்த விடயம் அம்பலமாகியுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த பிரதான தலைப்புச் செய்தி. இதன் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி உறுப்புரிமை நீக்கப்படலாம், அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா என்ற தலைப்பிலும் பிரசுரமாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் எவரேனும் காலி மேதின கூட்டத்திற்கு வராவிட்டார் பதவி தராதரம் பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். இதன் காரணமாக அவர்கள் வகிக்கும் பதவிகளும் இல்லாமல் ஆக்கப்படும் என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. இதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக மக்களுக்கென தன்னாட்சி பிராந்தியம் அமைவது காலத்தின் தேவை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். கடத்தல் பாணியில் கைதுகள் வேண்டாம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து ஆயுதங்களின் சத்தங்கள் ஓய்ந்து நல்லிணக்கத்திற்கான பாதை திறக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில தினங்களாக அரங்கேறி வருகின்ற சம்பவங்கள் மக்களின் மனித உரிமைகளை கேள்விக்குட்படுத்துவதாகவும் நல்லிணக்கத்தை குழப்புவதாகவும் அமைந்துள்ளன. அதாவது புனர்வாழ்வளிக்கப்பட்ட நிலையில் சமூக மயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் கடந்த ஒரு வார காலத்தில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம். அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியானது வடமாகாண சபையின் தீர்வு திட்டம் சபாநாயகர் கர் ஜெயசூரியவிடம் கையளித்தார் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டதன் நிமித்தம் வடமாகாண சபையினால் தயாரிக்கப்பட்டிருந்த தீர்வு திட்டத்தின் முன்மொழிவுகளை வடமாகாண சபை அண்மையில் ஏகமனதாக அங்கீகரித்த நிலையில் அந்த தீர்வு திட்டமானது நேற்று வியாழக்கிழமை சபாநாயகர் கர் ஜெயசூரியவுக்கு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனினால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது மே தின பிரதிபலிப்புகள் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச தொழிலாளர்களின் தினமான மே தினம் கொண்டாடப்பட உள்ளது. இன்றைக்கு சுமார் 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1880களில் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு 8 மணித்தியால வேலை நேரத்தை கோரி முதற் தடவையாக தொழிற்சாலைகளில் பணியாற்றிய பணியாளர்களின் விடுதலைக்கான இயக்கம் போராட்டம் நடத்தியிருந்தது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி TIDயின் வேட்டையால் வடக்கு கிழக்கில் அச்சம், கடந்த 30 நாட்களுக்குள் 33 பேர் கைது என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் இடம்பெறும் தொடர் கைதுகளால் முன்னாள் போராளிகள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 30 நாட்களுக்குள் 33 பேர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வடக்கு கிழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது நல்லாட்சியின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பத்திரிகையாளர்களின் பிரதம ஆசிரியர்கள் மற்றும் ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த கருத்துகள் மக்கள் மத்தியிலும் இந்த அரசை ஆட்சிபீடம் ஏற்றுவதற்கு முன்னின்று உழைத்த தரப்பினர் மத்தியிலும் அண்மை காலமாக நிலவிய பல சந்தேகங்களுக்கு விடையளிப்பதாக அமைந்திருந்தது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம். யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வலம்புரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். மரண சான்றிதழ் வழங்குவதா பரணகம குழுவின் நோக்கம், நாட்கள் கடத்தப்படுவதாக உறவுகள் விசனம் என்ற தலைப்பில் தன் பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியானது வடக்கு அரசின் தீர்வு திட்டம் நேற்று அரசியலமைப்பு சபைக்கு முதல் முன்மொழிவை அதன் தலைவரிடம் கையளித்தார் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன்
என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப பத்திரிகையின் இடம் பிடித்திருக்கும் பிரதான தலைப்புச் செய்தியானது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்பிட்டிய கட்சி அமைப்பாளரான கீதா குமாரசிங்க மற்றும் கிரியால கட்சியின் அமைப்பாளர் சாலிந்த திசாநாயக்க இருவரும் பதவி நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரன் உட்பட 11 புதிய அமைப்பாளர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளமையை மையப்படுத்தியதாக லங்காதீபவின் பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்துள்ளது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அல்பிட்டிய மற்றும் கிரியால பகுதிகளின் கட்சி அமைப்பாளர்களான கீதா குமாரசிங்க மற்றும் சாலிந்த திசாநாயக்க ஆகியோர் பதவி நீக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு பதிலாக 11 புதிய அமைப்பாளர்களை ஜனாதிபதி நியமனம் செய்தமையையும் மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை டெய்லி மிரர் பிரசுரித்துள்ளது. அடுத்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். உங்களை விட்டுச் செல்ல எனக்கு மனமில்லை, 8 நிமிடம் மட்டுமே உரையாற்றிய கருணாநிதி என்ற தலைப்பில் ஒரு இந்திய செய்தி பிரசுரமாகியுள்ளது. உங்களை விட்டுச் செல்ல எனக்கு மனமில்லை என திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களின் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று முன்தினம் இரவு பொன்மலை ஜி கார்னரில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய திமுக தலைவர் மேலும் தெரிவித்ததாவது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகள் பக்கத்தில் சிரிய சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் உயர்மட்ட தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும், சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் தூதுவர் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சிரிய சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உயர்மட்ட தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் என்று அதன் தொடர்ச்சியையும் கொண்டிருக்கின்றது அந்த செய்தி. தொடர்ச்சியாக இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரமானது மாலுபே தனியார் மருத்துவக் கல்லூரியை மூடுமாறு கோரி கொழும்பு மருத்துவ பீட மாணவர்களால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாக இன்றைய கேலி சித்திரம் அமையப்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஆர்ப்பாட்டம் என்கின்ற பதாதை கீழே விழுந்து கிடக்கின்றது, புத்தகங்களும் விழுந்து கிடக்கின்றது. பட்டதாரி மாணவன் ஒருவன் நிலத்தில் விழுந்து கிடக்கின்றான், அவனை ஏறி மிதிக்கின்றது ஒரு கால், அந்த காலில் அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிகாரத்தை கொண்டு மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை அடக்கியதாக சித்தரித்து இன்று தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தை வரைந்துள்ளது. தினக்குரலில் இடம் பிடித்திருக்கும் மற்றொரு கேலி சித்திரமானது இருபுறமும் 2 ஒலிபெருக்கிகள் நேருக்கு நேராக கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஒலிபெருக்கிகளில் இருந்து ஒரு பக்கம் மைத்ரி எதிர்ப்பு, ரணில் எதிர்ப்பு, சந்திரிகா எதிர்ப்பு, நல்லாட்சி எதிர்ப்பு, சமஷ்டி எதிர்ப்பு என்கின்ற பாரிய சத்தம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை மற்ற ஒலிபெருக்கியில் இருந்து மஹிந்த எதிர்ப்பு, கூட்டணி எதிர்ப்பு, நிதி மோசடி எதிர்ப்பு, சமஷ்டி எதிர்ப்பு என்கின்ற ஒலிகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இரண்டுக்கும் இடையே மேதினம் என்கின்ற சிறிய பதாகை ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் நிற்கும் பாமரன் ஒருவனுக்கு பாலின் விலை அதிகரித்தமையும் உணவு பிரச்சனையுமே அவனுடைய சிந்தனையில் நிற்கின்றது. ஆக பாமரன் ஒருவன் எதிர்கொள்ளும் மேதினம் எவ்வாறு இருக்கும் என்பதை சித்தரிப்பதாக தினக்குரலின் மற்றொரு கேலி சித்திரம் அமையப்பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரமானது இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பில் விக்கிலீக்ஸ் ஆவணங்கள் ஒரு புத்தகம் அளவில் அமைந்திருக்கின்றது. அதற்கு மேல் அண்மையில் வெளியான பனாமா பேப்பர்ஸ் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இலங்கையர்கள் பற்றிய ஆவணம் மற்றும் ஒரு புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. 2க்கும் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மைத்ரி கண்ட மஹிந்த என்று மேலும் ஒரு புத்தகத்தை வரைந்து கொண்டிருக்கின்றார். மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இவர் வேற என்று அலட்சியமாக சொல்லிக் கொண்டு செல்வது போல் வரையப்பட்டிருக்கின்றது இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம். இன்று நாடெங்கிலும் வெளியாகியிருந்த பத்திரிகைகளில் இடம் பிடித்த செய்திகள் தொடர்பில் நாளேடுகளில் நமது பார்வையூடாக அலசியிருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கங்கள்.